உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே ஒரு துயர சம்பவமானது இடம்பெற்றிருந்தது. பஸ்ஸிலே பயணிக்க முற்பட்ட ஒரு வயோதிபர் தனது உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு பஸ்ஸினுடைய சில்லுக்கிலே அகப்பட்டு இறந்து போவதற்கு முற்பட்ட காணொலிகளை நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். நேற்றைய தினம் அந்த சம்பவமானது இடம்பெற்றிருந்தது. பஸ்ஸிலே அவர் ஏற முற்படும் போது கண்டக்டர் அவர் பயணிகள் ஏறுகின்ற இருக்கையில் அவர் ஏற முற்படும் போது நேற்றைய தினம் அந்த பஸ் நடத்துனருக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு கருத்து வேறுபாடான இடம்பெற்றிருந்தது. அவர் முக்கியமான காரணம் பஸ்ஸினுடைய கண்டக்டர் கூறுவது என்ன, நடத்துனர் கூறுவது வயோதிபர் நேற்றைய தினம் மது அருந்திவிட்டு பஸ்ஸிலே பயணிக்க முற்பட்ட போதுதான் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது. அவர் அந்த பஸ்ஸிலே குடித்து விட்டு அந்த மற்ற வருகின்ற மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற முகமாக இந்த பஸ்ஸில் ஏறுவதை தடை செய்திருக்கிறார்கள். அப்படி பஸ்ஸில் ஏற வைக்கதான் இப்படி ஒரு அவர் பஸ்ஸில் ஏறி போகவில்லை என்ற ஒரு நோக்கத்திற்காக பஸ்ஸினுடைய சில்லுக்குள்ளே அகப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு அவர் இவ்வாறு சம்பவத்திலே ஈடுபட்டிருந்தார். இவ்வாறு வயோதிபர்கள் சிலர் நீங்கள் குடிக்கும் பொழுது வீட்டிலிருந்து நீங்கள் குடித்து மதை அருந்தினால் மதை வீட்டிலிருந்து குடியுங்கள். இப்படி தெரு ஓரங்களிலே நீங்கள் குடித்து விட்டு செல்லும் போது நீங்கள் உங்களுடைய உயிர்களை இழப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழர் பிரதேசத்திலே மது மற்றும் போதை மற்றும் பல்வேறுபட்ட துயர சம்பவங்களானது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் இலங்கை பூராவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைகள் மாற வேண்டும். மதுவிற்கு அடிமையாக இல்லாமல் போதை பஸ்ஸுக்கும் அடிமை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கு போதை பஸ்ஸானது ஒரு உங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய காலத்திலே தமிழர் பிரதேசத்திலே மிகவும் திட்டமிட்ட ரீதியிலே போதை பஸ்ஸானது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதற்குள்ளே போதை பஸ்டா கஞ்சா ஊசி, அந்த ஊசி மூலம் மருந்து ஏற்றுவது, அப்படி பல்வேறுபட்ட சிறுவர்களுக்கு இந்த இளம் சமூகத்தினருக்கு இவ்வாறான ஒரு போதை பஸ்டானது தற்போது ஒரு அடிமையாக காணப்படுகின்றது. இந்நிலையிலிருந்து மீள்வதற்கு மிக நீண்ட காலமாகும். அத்துடன் உங்களுடைய உடலினை வருத்தி இவ்வாறு ஊசியெல்லாம் சிலர் ஏற்றுகிறார்கள். இவ்வாறு ஊசிகள் ஏற்றும் போது உங்களுடைய உடல்நிலை தான் பாதிக்கப்படுகின்றது. இதனை மாற்ற வேண்டும். நீங்கள் நல்ல ஒரு உங்களுடைய நிலை மாற வேண்டும் என்றால் கோயில்கள் மற்றும் உங்களுடைய கவனத்தை வேலைகள் மற்றும் தொழில்களிலே கூட கவனத்தை செலுத்தும் போது நீங்கள் இந்த நிலையிலிருந்து மாறுவீர்கள். இந்த போதை பஸ் அந்த அதிலிருந்து மாறி உங்களோட சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு பிரஜையாக வரக்கூடிய சந்தர்ப்பமானது காணப்படுகின்றது. இளம் சமூகத்தினர் நீங்கள் இவ்வாறு போதை பஸ்ஸுக்கள் அடிமையாக இருக்காமல் உங்களுக்கு பிடித்தமான தொழில்கள், அதாவது தச்சு வேலை, மற்றது தோட்ட வேலை, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் உங்களுக்கு விருப்பமான தொழில்களை கடற்தொழிலுக்கு போகலாம். அப்படி உங்களுடைய தொழில்களிலே உங்களுடைய ஆர்வமானது இருக்கும் பொழுது இந்த போதை பஸ்ஸிலே நீங்க அடிமையாக இருக்க மாட்டீர்கள். தற்போது தமிழர் பிரதேசத்திலே போதை பஸ்ஸும் மற்றும் அது ஆக்கள் சன நடமாட்டமற்ற பகுதிகளிலே இந்த மன்னர், சங்குப்பட்டி மற்றும் கிளிநொச்சி அந்த மக்கள் நடமாட்டமற்ற பகுதிகளிலே மிக திட்டமிட்ட ரீதியிலே கொள்ளையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கொள்ளையானது தமிழர் பிரதேசங்களிலே கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மன்னர், சங்குப்பட்டி போன்ற பிரதேசங்களிலே நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது, மோட்டர் சைக்கிளில் போகும்போது இரவு நேரங்கள் நீங்க தனியா போய்க்க அவர்கள் என்ன செய்யணும், மோட்டர் சைக்கிள்ல ஹெல்மெட்டோட நிற்கணும், ஏற்றி கொண்டு போக சொல்லி. ஆனா ஹெல்மெட் இருக்கு, அதை பிளான் பண்ணித்தான் அதில் ஹெல்மெட்டோட நிற்கணும் அளவிற்காக. நாங்கள் பாவம் என்று சொல்லி அவர்களை மோட்டர் சைக்கிளை ஏற்ற முற்படுறாங்க. அதிலே ஏற்றினோடனே அப்புறம் அதில் பாலுகள் கத்திகளை வச்சு செயினேடு, காசேடு என்று சொல்லி அந்த விரட்டி அந்த தமிழ் மக்கள்கிட்ட பணத்தொகை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் மற்றது இப்படி பாதசாரி மாதிரி போவினம் இப்படி கேட்பினம் ஹெல்மெட்டோட வந்து அப்படி கேட்கிறத உண்டு.
மற்றது என்னது சொன்னா இன்னொரு வழிமுறைங்கிறது மோட்டர் சைக்கிளை கண்டி பேர் ஓடிக்கொண்டு போயிடும் போவைக்க காட்டு போன மாதிரி மோட்டர் பெட்ரோல் இல்லைன்றது சனநட மாற்றம் பார்த்த பகுதியில போவிடும் ஹெல்மெட் இல்லைன்னா பெட்ரோல் இல்லைன்றது போவைக்க அப்ப நாங்க நினைக்கிறது பெட்ரோல் இல்லை தானே நாங்கள் மறைச்சு பெட்ரோல் நாங்கள் உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில அவர்களுக்கான அந்த பெட்ரோலை எடுத்து கொடுக்கணும் என்ற முற்படுகையில அவர்கள் திருப்பியும் ஒரு கத்திகள் அதுகளை வச்சு பண சங்கிலிகள் மற்றும் பணத்தொகையை கொள்ளையடிச்சு கொண்டு போகிறார்கள். மற்றது இப்ப நாங்கள் 2 பேர் ஓட்டாளர்கள் பெட்ரோல் இல்லை என்று நாங்கள் போயிட்டு உதவிக்கு நாங்கள் பாவப்பட்டு உதவிக்கு போகும்போது அவர்களுக்கு அடித்து விட்டு மோட்டர் சைக்கிளிலே பறித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு மிகவும் மக்கள் அவதானமாகவும் சன நடமாட்ட பகுதிகளிலே மிக திட்டமிட்ட ரீதியிலே கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள் என்பதை மிகவும் அவதானத்துடன் நீங்கள் வாகனங்களில் செல்லும் போது இப்படி மக்கள் நடமாட்டமற்ற பகுதியிலே செல்லும் போது மிகவும் அவதானமாக நீங்கள் செல்ல முற்பட வேண்டும். இவ்வாறான கொள்ளை சம்பவமானது யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றும் தமிழர் பிரதேசங்களிலும் இவ்வாறான கொள்ளை சம்பவமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே மக்கள் விழிப்படைந்து இந்த குற்றச் செயல்களிலே ஈடுபடுவர்களால் சிலர் உண்மையிலே பாதிக்கப்படும் உறவுகள் மிகவும் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உண்மையிலே வாகனத்திலே பெட்ரோல் இல்லாத உறவுகளுக்கு உதவ முற்படும் போதும் இவ்வாறு சிலர் செய்கின்ற தவறால் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு கொள்ளை சம்பவமானது பொதுமக்கள் நடமாட்டமற்ற பகுதிகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் மக்கள் அவதானமாக இந்த இடங்களிலே செல்லும் போது அவதானமாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இத்துடன் நமது காணொளிகளை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.